Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஷேக்ஸ்பியரோட பிளேல இருக்க சில இம்பார்ட்டன்ட்டான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாக் அண்ட் எபிலாக்ஸ். ஸோ ப்ரொலாக்ஸ் அண்ட் எபிலாக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு வந்து ப்ரொலாக் அப்படின்னா வந்து இந்த பிகினிங் ஆஃப் த பிளேல வந்து வரும். எபிலாக் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த பிளேல வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் எண்ட் மாதிரி இருக்கும். ஸோ பேஜ் டாபிக் நம்ம பிகின் பண்ணும்போது அந்த புக் ஓப்பன் பண்ணுற பேஜ் மாதிரியும் எண்ட் பண்ணும்போது புக்கை மூடுற பேஜ் மாதிரியும் இருக்கும். ஸோ இது வந்து ஆடியன்ஸோட தாட்ஸ் எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொலாக் வந்து பிகினிங்கில் இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணும் ஆடியன்ஸ்க்கு. என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கொடுக்குவாங்க அப்படின்னா அதனுடைய கண்டெக்ஸ்ட் என்ன, இதில் என்ன மாதிரி பிளேவை அவங்க பார்க்க போகிறாங்க, பேக்ரவுண்ட் என்ன, ஏதாவது ஃபோர் ஷேடோவிங் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து கோரஸ் வந்து இது ஒரு ட்ராஜிக்கான ஒரு பிளே, அதில் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே மேக்பத்தில் பார்த்தீங்கன்னா விச்சஸ் வந்து நம்ம வந்து மேக்பத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொலாக் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து டோட்டலாக வந்து 37 பிளேஸ் எழுதியிருக்காரு. அதில் ஒரு சிலதில் அவர் ப்ரொலாக் வச்சுருக்காரு, ஒரு சிலதில் அவர் எபிலாக் வச்சுருக்காரு, ஒரு சிலதில் ரெண்டுமே இருக்கும். அந்த எந்த மாதிரி பிளேஸில் ப்ரொலாக் வச்சுருக்காரா எபிலாக் வச்சுருக்காரா, சப்போஸ் ப்ரொலாக் அண்ட் எபிலாக் இருந்ததுன்னா அது எந்த கேரக்டர் வந்து அதை ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எபிலாக் வந்து எண்ட் ஆஃப் த ஒர்க்கில் வந்து இருக்கும். எபிலாக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காமெடிஸில் வந்துட்டு அது வந்து கேரக்டர் வந்து நம்ம இனிமேட்டு ஹாப்பி லைஃப்பை இது பண்ண போகிறோம். ஸோ மேரேஜ் மோஸ்ட்லி வந்து காமெடிஸில் வந்து மேரேஜ் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே வந்து ட்ராஜடிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட ஃபைனல் சஃபரிங், லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் வந்து மேஜரான எபிலாக்னு பார்த்தீங்கன்னா டெம்பஸ்டில் வந்து ப்ராஸ்பரோ வர எபிலாக் வந்து ரொம்பவே மேஜரான எபிலாக். ஸோ வாங்க ஒரு இதாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாக். இது வந்து ரோமியோ ஜூலியட்டில் வந்து கோரஸ் வந்து ப்ரொலாகாக வராங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆக்டர் தான் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் III, இதில் வந்து ப்ரொலாகா யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் டியூக் ஆஃப் கிளாசெஸ்டர். அவர் தான் வந்து ப்ரொலாகா வந்து நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்பத்தில் வந்து 3 விச்சஸ். ஸோ இவங்களை வந்து த வியர்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். மேக்பத் அப்படின்னு பேர் சொன்னாலே சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடக்குது, சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது அப்படின்றதுனால அதை வந்து வேற ஒரு பேர் வச்சு தான் அங்கே தேட்டரில் இருந்தவங்களாம் சொன்னாங்க, அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ அந்த நேம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிலாக் எதுலலாம் இருந்ததுன்னா டெம்பஸ்டில் இருக்கிறது தான் ரொம்பவே ஃபேமஸான எபிலாக். அண்ட் இதில் வர ப்ராஸ்பரோ வந்து ஷேக்ஸ்பியரோட கேரக்டரை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் வர ப்ராஸ்பரோவோட டயலாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸாக வந்து நீங்கள் என்னை கிளாப் பண்ணுங்கள், என்னை இவ்வளோ நாள் இது பண்ணிட்டதுக்கு தேங்க்யூ, அண்ட் இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா சாரி அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து அந்த மேஜிக்கையும் அந்த ஐலாண்ட்லேயும் விட்டுட்டு போகிற மாதிரி. எப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து அந்த பிளே ரைட்டரையும் அந்த லண்டனையும் விட்டுட்டு அவரோட ஊருக்கு சொந்த ஊருக்கு போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவர் வந்து எழுதின கடைசி ஃபுல் பிளேவாக எழுதினதில் இதுதான் அவரோட கடைசி பிளே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். இதில் வந்து பக் வந்து வரும் லாஸ்ட்டாக வந்து பக் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பிரிட் மாதிரி. ஸோ அந்த பக் வந்துட்டு எல்லா மேரேஜும் முடிஞ்சது, எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணி சொல்லும். நெக்ஸ்ட் ஆஸ் யூ லைக் இட்ல வந்து ரோசலிண்ட் வந்து எபிலாக் சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், இதில் வந்து கிங் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 12th நைட்டில் வந்து ஃபெஸ்டேன்றது ஒரு ஃபூல், அந்த ஃபூல் வந்து ஒரு சாங் பாடி முடிக்கிற மாதிரி இந்த ஒரு பிளேல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாக் அண்ட் எபிலாக். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு சிலதில் வச்சுருக்காரு. அதில் வந்து ஒரு சிலதில் வந்து மேஜரான ஒரு ரைட்டரையே வச்சுருக்காரு. அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி VIII. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாக் அண்ட் எபிலாக் ரெண்டுமே வந்து கோரஸ் தான். தென் ட்ராய்லஸ் அண்ட் கிருசேடா வந்து சாசரும் அந்த இதில் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த பிளே தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஷேக்ஸ்பியர் பிளேஸில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபோலியோலே இது இருந்தது, இந்த பிளே இருந்தது. பட் அந்த ஃப்ரண்ட் பேஜில் கான்டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இண்டெக்ஸில் வந்து இந்த பிளே இருக்காது, பட் உள்ளே வந்து இந்த பிளே இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாக் வந்து கோரஸ் அண்ட் எபிலாக் வந்து பண்டாரஸ். அண்ட் ஹென்ரி V
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாகும் கோரஸ், எபிலாகும் கோரஸ். அண்ட் ஹென்ரி IV பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாக் வந்து ரூமராக வருது அண்ட் எபிலாக் வந்து கோரஸாக வருது. இதுதான் ரொம்பவே முக்கியமானது. பெரிக்கிள்ஸ் இதில் வந்து ப்ரொலாக் கோரஸாக வருது அண்ட் எபிலாக் வந்து கோவர், ஜான் கோவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சாசரோட கண்டெம்பரரி. ஸோ அவர் தான் வந்து இதில் எபிலாக் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸுமே நிறைய டைம் வந்து யூஜிசி நெட் அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெரிக்கிள்ஸில் தான் வந்து கோவர் வந்து எபிலாக் பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பிளேவை வந்து ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் இன்க்ளூட் ஆகலை, செகண்ட் ஃபோலியோலேருந்து தான் வந்து இந்த பிளே வந்து இன்க்ளூட் ஆச்சு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அனதர் கொஷின், ஷேக்ஸ்பியரோட எத்தனை பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் பப்ளிஷ் ஆச்சு, அதில் வந்து காமெடிஸ் எத்தனை, ட்ராஜடிஸ் எத்தனை அண்ட் ஹிஸ்ட்ரிஸ் எத்தனை, இதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோக்கு கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.